வியூவர்ஸ் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் ப்ரெட்டை வச்சு ஒரு சூப்பரான செம்ம டேஸ்ட்டான ஈவினிங் ஸ்நாக்ஸ் செஞ்சிடலாங்க. இதை செய்கிறதுக்கு 5 நிமிஷம் தாங்க ஆகும். வாங்க எப்படி செய்யுதுன்னு சொல்லி பார்த்துடலாங்க. ஒரு பவுலில் 4 பெரிய வெங்காயத்தை பீஸாக நறுக்கி சேர்த்திக்கலாங்க. ஒரு 4 பச்சை மிளகாயை பீஸாக கட் பண்ணி உள்ளே சேர்த்திக்கலாங்க. கருவேப்பிலை ஒரு கொத்தை நறுக்கி உள்ளே சேர்த்திக்கலாங்க. இது கூட 2 தக்காளியை பொடியாக நறுக்கி உள்ளே சேர்த்திக்கலாங்க. பொடியாக நறுக்கிறதுனால தோசைக்கல்லில் நல்லா வெந்து வருங்க. தக்காளி 4 முட்டை உடச்சி ஊற்றிக்கலாங்க. எங்கள் வீட்டில் 4 பேர் இருக்கிறதுனால நாங்கள் 4 முட்டை போட்டிருக்கோம். இதில் கடைசியாக போடுற முட்டை மட்டும் நாட்டுக்கோழி முட்டுங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாங்க. இதை அப்படியே கலக்கிக்கலாம். ஒரு நல்ல கலவை மாதிரி கலக்கிக்கலாங்க. இப்போ ஒரு தோசைக்கல்லை அடுப்பில் வச்சுக்கலாங்க. கொஞ்சோண்டு பட்டர் எடுத்து போட்டுக்கலாம். இதில் பட்டர் போட்டு செய்கிறனால இதில் ரொம்ப நேரம் வேக வச்சுக்கலாங்க. ஒன்றும் ஆகாது. இப்போ நம்ம மிக்சிங் பண்ண கலவையை உள்ளே சேர்த்திக்கலாங்க. இப்போது 2 பிரெட் எடுத்து வச்சுக்கலாங்க. கலக்கி வச்ச அந்த இது நல்லா வேகட்டுங்க. இது கூட சாட் மசாலாவை தூவி விட்டுக்கலாங்க. சாட் மசாலா இல்லாமல் கூட செய்யலாங்க. எங்கிட்ட இருக்கிறனால நான் சேர்த்திக்கிட்டேன். கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லா இருக்குங்கனால சாட் மசாலா சேர்த்திட்டேங்க. இதுக்கு மேலே டொமேட்டோ சாஸை வந்து நம்ம ஊற்றிக்கலாங்க. இதை அப்படியே திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இப்போ அதை அப்படியே மடிச்சுக்கலாங்க. சென்டரில் ஒரு கட்டிங் போட்டு எடுத்து வச்சுக்கலாம். ஸ்கூலுக்கு போயிட்டு வர நம்ம குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக நம்ம இதை ஈஸியாக 5 நிமிஷத்தில் இதை செஞ்சு கொடுக்கலாங்க. பட்டர் போட்டு செய்கிறதுனால டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க. இதுக்கு மேலே சாட் மசாலா கொஞ்சோண்டு தூவிக்கலாங்க. இதை எடுத்து இன்னொரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க. மேலாப்பில் கொஞ்சோண்டு டொமேட்டோ சாஸ் வந்து சேர்த்திக்கலாங்க. அவ்வளோதாங்க, ப்ரெட் ஆம்லெட் வந்து ரெடி. இந்த ப்ரெட் ஆம்லெட் வந்து கடைகளில் 50 ரூபா 60 ரூபான்னு சொல்லி விற்கிறாங்க. இதை ஈஸியாக நம்ம வீட்டில் செஞ்சிடலாங்க. எல்லா குழந்தைங்களுமே விரும்பி சாப்பிட்டுக்குவாங்க. ஃபைனலாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே.